அதில் முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. அந்த தொட்டி உள்ள இறங்கி கழுத்து வரைக்கும் உடம்பு உள்ளே போகிற மாதிரி உட்காந்து ப்ரைவேட் பார்ட்டு க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா அடல்ட்ரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கில்மாக்கு அப்புறமா எப்படி அவங்க பாத் பண்ணணும், எப்படி அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கணுன்ற ஒரு விஷயத்த சின்ன பசங்களுக்கு அந்த கேரக்டர் மாஸ்டர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்போது இந்த பொண்ணு அந்த கிளாஸை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. இந்த பாய் வந்து அதை பார்த்துட்டாரு. யாரு? அந்த கேரக்டர் மாஸ்டர் பார்த்துட்டு, நீ அங்கே எட்டி பார்த்துட்டு இருக்க, நீ வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண அப்படின்றாரு. அந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா, பசங்க எல்லாம் ஒரு டவல் மட்டும் தான் கட்டியிருப்பாங்க, மேலே ட்ரெஸ் போடக்கூடாது. இப்போ பொம்பளை பொண்ணாச்சே எப்படின்னு தெரியல, நானும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு டவலை கட்டிக்கிட்டு தொட்டி உள்ள போய் இறங்கிடுறான். அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு அவர் வந்து ஏமாத்துறான். ஆனால் அந்த மாஸ்டர் இந்த பொண்ணை வந்து நோட் பண்ணிடுறாரு. இப்போ பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, சொர்க்கத்தில் ஆண்கள்லாம் வந்து பெண்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த பொண்ணை ஜென்ரலாக கண்டுக்காமல் விட்டுறாரு.